இன்னைக்கு ஜாதி மதம் மொழி இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு கூட்டணி நாம அமைச்சிருக்கோம். கேப்டன் அடிக்கடி சொல்வார், நாம விடுறமே மூச்சு காற்று, இதுல ஜாதி இருக்கா மதம் இருக்கான்னு சொல்வார். அது மாதிரி நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிங்க தான். கேப்டனுக்கு எப்பவுமே இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஒரு பழக்க வழக்கம், அதிகமாக நண்பர்கள் இஸ்லாமியர்கள். அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் எடுத்துக்கங்க, லியாக்கத் அலிகான எடுத்துக்கங்க, மன்சூர் அலிகான எடுத்துக்கங்க, எங்க மாவட்ட செயலாளர் காஜா ஷெரீஃபை எடுத்துக்கங்க, எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் நம்மளுடைய ராம்நாடுக்கு ஜின்னா, புதுக்கோட்டைக்கு ஜாகிர். அந்த மாதிரி எப்பொழுதுமே இஸ்லாமியர்களோட ஒற்றுமையாகவே வாழ்ந்தவர் கேப்டன். இன்னைக்கு கேப்டன் கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா ரம்ஜான் பீரியட் 30 நாளும் தொழுகை முடிந்து 6 மணிக்கு ரம்ஜான் நோன்பு கஞ்சி கேப்டன் கோவில வந்த அத்தனை பேருக்குமே நாம கொடுத்திருக்கிறோம். அந்த அளவு இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை நம்ம மதத்துக்கு அப்பாற்பட்டு நேசிக்கிறோம் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகளா பழகினவங்க தான். நமக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை என்பதை கேப்டன் அவர்களும் சரி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் எப்பொழுதும் சொல்லக்கூடியதா. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் உங்கள் அந்நியாரும் இணைந்து எடுத்த இந்த கூட்டணி மகத்தான ஒரு கூட்டணியாக, நாளை சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக உறுதியாக நிச்சயமாக நிறைவேற்றுவோம். தமிழ்நாடு முழுக்க நான் போய் மக்களை நேரா பார்த்தேன். ஒரு மௌன புரட்சி எனக்கு தெரிகிறது. களத்துல ஒரு மௌன புரட்சி. இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா, இல்ல என்டிஏ கூட்டணி பிரதமர் வேட்பாளர் வருவாங்களா, இப்படிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தோணுது, என்ன தெரியுமா? மௌன புரட்சியில 40 தொகுதிகளையும் நமது கூட்டணி வென்றெடுத்து அண்ணன் எடப்பாடியாரே பிரதமராக வந்தாலும் வியப்புக்கு இல்ல. அந்த அளவில் ஒரு மகத்தான ஒரு கூட்டணி. முதலமைச்சர் இல்ல, பிரதமராக அவருக்கு வர வாய்ப்பு இருக்கு. எப்படி நீங்க கேட்கலாம், தேவை கவுண்டா வரலையா? இன்னைக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க முதல் பிரைம் மினிஸ்டர் ஆக்கலையா? அந்த மாதிரி அரசியலில் எது வேண்டும் என்றாலும் நடக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.